நடிகர் விக்ரம் நடிச்ச சாமி அப்படிங்கிற ஒரு தமிழ் சினிமால ஒரு வசனம் பேசுவார், ஒரு பஞ்ச் டயலாக் பேசுவார். நான் போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படிம்பாரு. நான் போலீஸ் இல்ல பொறுக்கி. கிட்டத்தட்ட நீட் எதிர்ப்பு போராட்டத்துல காவல்துறை அணுகுமுறையை பார்க்கிற போது அப்படிதானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஒருவேளை இதை நம்ம சொன்னோம்னா கமெண்ட்ல வந்து கண்டபடி நம்ம திட்டுவாங்க. இது நம்ம சொல்லல, யார் சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் சொல்லியிருக்காரு. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் மீது கிட்டத்தட்ட காவல்துறையுடைய அணுகுமுறை இப்படிதான் இருக்கு. உங்களுக்கு யார் இந்த அனுமதியை கொடுத்தா? நிராயுத பாணியாக கடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இப்படிதான் அணுகுவீங்களாங்கிற தன்னுடைய வலிமையான கண்டனத்தை உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு. நாடு முழுக்க இன்னைக்கு விவாதமாக மாறி இருக்கு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அதிரடி விரைவு படையினுடைய டெல்லியினுடைய சீஃப் ஐஜி சீமா தூன் அவங்க வந்து இந்த போராட்டத்துக்கு பிறகு தன்னுடைய அந்த காவல் படையினருக்கு சில வழிகாட்டும் நெறிமுறைகளை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் அவங்கள கண்டிச்சு பேசியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு ஊடகங்கள்ல வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, காவல்துறை 12 துணை ராணுவ படை, அதே போல CISF என்கிற ஃபோர்ஸ், RAF என்கிற ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், இது எல்லாமே டெல்லியில முகாமிட்டு மாணவர்கள் போராட்டத்தை கடுமையாக தாக்கி அதை வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது மாதிரியான ஒரு பெரிய கூட்டம் நடக்கிற போது, ஒரு அறப்போராட்டம் நடக்கிற போது அந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு ஏற்கனவே ஒரு வழிகாட்டும் நெறிமுறை என்பது இருக்கிறது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபோர்ஸ் கிராடியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபோர்ஸ் கிராடியன்ட் என்பது எந்த அளவுக்கு அந்த சக்தியை பிரயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத தாண்டி டெல்லி போராட்டத்தில் இன்னைக்கு வந்து இந்த காவல்துறையினர் அல்லது ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸுடைய நடவடிக்கைகள் என்பது அத்துமீறியதாக இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அவங்க சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, இது மாதிரியான போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும். பயிற்சி பெற்றவர்களால் களத்திற்கு அனுப்பப்படணும். ஆனால் பயிற்சி பெறாத எல்லாருமே கிட்டத்தட்ட அவசரமாக அந்த களத்துக்கு அனுப்பப்பட்டதால இவ்வளவு பெரிய ஒரு மோசமான வன்முறை தாக்குதல் என்பது நடந்திருக்கு அப்படிங்கிறத சீமா தூன் சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது அவங்க சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அந்த போராட்டத்துக்கு போகக்கூடிய காவல்துறையோ அல்லது துணை ராணுவ படையோ அல்லது அதிரடி படையோ யாருமே அந்த போராட்டத்தில் வந்து ப்ரொவோக் ஆகக்கூடாது. அந்த போராட்டத்தில் முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் மீது எரிச்சல் அடைந்து அந்த எரிச்சலின் விளைவாக அந்த போராட்டத்தை வந்து மேன் ஹேண்டில் பண்ணக்கூடாது, தாக்கக்கூடாது, ரொம்ப வந்து அவங்க கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டெல்லி போராட்ட காட்சிகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த போராட்ட களத்திற்கு போன எல்லாருமே ரொம்ப ப்ரொவோக்கான ஒரு ஃபோர்ஸ் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை விட அவங்க சொல்ற இன்னொரு செய்தி தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. அதாவது RAF ஃபோர்ஸ் வந்து காஷ்மீர் இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீர்ல இருந்து ஏன் ஒரு ஃபோர்ஸை டெல்லி மாணவர்கள் போராட்டத்துக்கு அழைத்து வரணும்? ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் ஒரு படத்தை எல்லாருமே பார்த்தோம். ஒரு மாணவனுடைய உடல்ல ஏராளமான பெல்லட் குண்டுகள். காஷ்மீர் பார்டர்ல கிட்டத்தட்ட அந்த தீவிரவாத குழுக்கள் அல்லது எதிர்நாட்டு படைகளை நோக்கி பயன்படுத்தக்கூடிய பெல்லட் குண்டுகளை டெல்லி தெருக்களில் போராடக்கூடிய மாணவருடைய உடல்களின் மீது பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த காஷ்மீர் பார்டர் இருக்கக்கூடிய RAF யார் டெல்லிக்கு கூட்டிட்டு வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இது மாதிரியான போராட்டங்கள்ல கொண்டு போகக்கூடிய ஆயுதம் இருக்கு இல்லையா, அந்த ஆயுதம் என்பது ஒரு வன்முறை ஆயுதமா இருக்கக்கூடாது. அது உடலில் மிகப்பெரிய இரத்த காயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த அதிர்ச்சிகரமான தகவலை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா, அந்த RAF டெல்லி சீஃப் ஐஜி சீமா தூன் சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை எல்லாம் சேர்த்து பார்க்கிற போது என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி நடந்ததாக இருக்கிறது. எல்லா அரசுடைய வழிகாட்டுகளையும் மீறி இந்த தாக்குதல் என்பது மாணவர்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது. இப்படி போகக்கூடியவங்க ரொம்ப ப்ராப்பர் ட்ரைனிங்கா இருக்கக்கூடியவங்க தான் இனிமேல் அனுப்பணும்னு அவங்க ஒரு கவலையை வெளிப்படுத்திருக்காங்க. அப்ப நாடு முழுக்க நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை இவ்வளவு மூர்க்கமாக ஒடுக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவும் அந்த வழிகாட்டுதலும் யாரிடமிருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல மிக முக்கியமாக எழுகிறது. குறிப்பாக டெல்லி காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒன்றிய உள்துறை அமைச்சகம், அதனுடைய அமைச்சர் அமித்ஷா, அவர்தான் அவருடைய கண்ணசிவில் தான் இவ்வளவு மிக மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி விடை தெரியாமல் தொக்கி நிற்கிறது. இந்த விடையை நாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் நடந்த மிக மோசமான தாக்குதலை தொடர்ந்துதான் நாடு முழுக்க தமிழகத்தில் உட்பட மாணவர்களை அந்த CJP என்கிற அந்த கட்சியினரை முழுக்க மிக மோசமான ஒரு மேன் ஹேண்டில் பண்ணி ஒரு தாக்குதல் நடத்தி வண்டியில கிட்டத்தட்ட அப்படி தூக்கி போட்டு அத்துமீறிய வார்த்தைகள்ல பல இடங்கள் காவல்துறை பயன்படுத்திய வார்த்தைகளை வந்து மீடியால கேட்க முடியாது. பீப் சவுண்ட் போட்டு தான் கேட்க முடியுங்கிற அளவுக்கு அந்த வன்முறை தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த சம்பவங்கள் ஒரு உண்மையை உணர்த்துகிறது.
அது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஐஜி சீமா தூந்தாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வழிகாட்டும் நெறிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது என்கிற கருத்தாக இருந்தாலும் சரி, களத்துக்கு போகக்கூடிய இந்த போராட்டக்காரர்களை அரசு அல்லது அரசு இயந்திரம், காவல்துறை அணுகுவதற்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் என்பது வகுக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் களத்தில் இருக்கிற எங்களை காவல்துறை மிக மோசமாக ஒரு மனித உரிமை மீறல் என்கிற அடிப்படையில் அணுகக்கூடாது என்கிற ஒரு குரலை வலுவாக எழுப்ப வேண்டி இருக்கிறது. ஏன்னா நாட்டில் அவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை முன்வைத்து மக்கள் களத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க. களத்திற்கு வந்து கொண்டிருக்கிற மக்களை காவல்துறையும் அரசும் இப்படி அணுகுவது என்று ஆரம்பிச்சுட்டா கிட்டத்தட்ட ஜனநாயகம் மீது சவக்குழிக்கு போயிடும். அவை போராட்டங்களில் முன்வைக்கிற கோரிக்கைகள் மட்டுமல்ல, அந்த போராட்டங்களையே ஒரு ஜனநாயக வடிவத்தில் நடத்துவதை இந்த அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும் இருக்கும் என்கிற திசையை நோக்கி நம்முடைய போராட்டங்களுடைய கோரிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதுதான் இந்த டெல்லி போராட்டமும் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஐஜி சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிற ஒரு உண்மையாக இருக்கு.